பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்கும் விஷயம் தெரியும், ஆனா தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். அயனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தக்ஷணாயனம், உத்தராயணம். தட்சிணாயன காலங்கள் ஆடி மாசத்துல இருந்து ஆரம்பம். அந்த தட்சிணாயன புண்ணியத்து காலத்துல எடுத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் வரும். ஞாபகப்படுத்துங்க, ஆடி மாசம் வந்துருச்சுன்னா அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு, நவராத்திரியில இருந்து ஆரம்பிச்சு, தீபாவளி வருதா, தீபாவளியில இருந்து ஆரம்பிச்சு பொங்கலோட முடிஞ்சிடும். கரெக்டா? ஆனா உத்தராயண காலத்துல எடுத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுமே கிடையாது. ரெகுலர் ஃபங்க்ஷன் தான். உத்தராயண இடத்துல எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது. ஏன் இந்த மாதிரி வச்சாங்கன்னா, அந்த உத்தராயண புண்ணிய காலம் நமக்கு ரெஸ்ட், அவ்வளவு வேலைகள்லாம் இருக்காது. நம்மள அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துக்கு நம்ம தயார்படுத்திகிட்டே இருக்கோம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் போகும். வீட்டுல இருக்கிற ஃபங்க்ஷன் வேற, அதை பத்தி பேசல. கல்யாணங்கிறது வேற, அதெல்லாம் பத்தி பேசல. ஜென்ரலா ஒரு கோவில்ல ஒரு ஃபங்க்ஷன் கூழ் ஊத்துறதுன்னா பாத்தீங்கன்னா தட்சிணாயனத்துல தான் நடக்கும். அப்ப இது உத்தராயண புண்ணிய காலம் எதுக்கு அப்படின்னா, இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல நிறைய கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்கும். இப்போ இந்த உத்தராயண காலத்துல நடக்கக்கூடிய கோயில் கும்பாபிஷேகத்துல நீங்க கலந்துகிட்டா, அது மிக ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டோம்னா பாவங்கள் எல்லாம் கலைஞ்சு புண்ணியம் கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல ஆரம்பத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன? முதல்ல பொங்கல். தட்சிணாயன காலம் முடியும், உத்தராயண காலம் ஆரம்பம். ரைட்டா? அப்ப இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பத்துல நம்ம என்னென்னலாம் செய்யணும்? சூரிய பகவானுக்கு பொங்கல் படைக்கிறோம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல நீங்க காலங்காத்தால எழுந்திரிச்சு, பொங்கல் அப்புறம் காலங்காத்தால எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நேர உங்க வீட்டுல இருக்கிற பெருமாள் இருக்காரு இல்லையா, வெங்கடாச்சலபதி பெருமாள் தான் எல்லார் வீட்லயுமே மெயினா இருக்கும். எல்லார் வீட்லயுமே மெயினா இருக்கும். ரங்கநாதர் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது இல்லாம இந்த தட்சிணாயன வாசல், உத்தராயண வாசல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க சென்றீங்கன்னா ரொம்ப நல்லது அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு முடியாது பொங்கல். உத்தராயண புண்ணிய காலத்துல நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அதனால வீட்டிலேயே நீங்க நாராயணனையும் வெங்கடாச்சலபதியையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் நினைச்சு விளக்கேற்றி காலையில இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை வரவேற்க வேணும். என்ன பண்ணும்? விளக்கேற்ற வேணும். விளக்கேற்றிட்டு ஒரு விளக்கு எப்பொழுதும் போல காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்க. இன்னொரு விளக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு புதுசா இந்த உத்தராயண புண்ணிய காலத்தை வரவேற்பதற்காக ஒரு சின்ன விளக்கு, அதுல நெய் தீபம் நெய்யிட்டு காட்டன் தறி போட்டு ஏற்றிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நட்ஸ்னா முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் கலந்து, கல்கண்டு எல்லாத்தையும் கலந்து இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிப்பதற்காக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே நிவேதனம் பண்ண வேணும். ஒண்ணு. இரண்டாவது, இந்த உத்தராயண புண்ணிய காலம் எந்தெந்த கோவில்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்துல ஒரு கோவில், திருச்சியில இருக்கிற திருவள்ளரை என்கிற ஒரு கோவில், கும்பகோணத்துல ஒரு கோவில், 3 கோவில்ல உத்தராயண தட்சிணாயன வாசல் அப்படின்னு வாசல் இருக்கு. முடிந்த அளவு இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் தை 1ல இருந்து ஆரம்பிச்சு ஆடி மாசத்துக்குள்ள, ஆடி 1க்குள்ள இந்த கோவில்கள் எங்க உங்களுக்கு கிட்டக்க இருக்கோ அந்த கோவில்ல போய் பெருமாளை வழிபட்டு அந்த பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை, அதாவது உங்களுடைய பேருக்கு, உங்களுடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்காக, உங்களுக்கு பிடித்த பீடைகள், பிடித்த துன்பங்கள் எல்லாம் விலகி நீங்கள் நன்றாக வாழ வேணுமாய் இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்திச்சு கொண்டு உங்களுடைய குடும்பத்தார் அனைவருடைய பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்ய வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செஞ்சுட்டு என்ன பிரசாதம் கொடுக்கலாம்னா, ஒரு சீப்பு வாழைப்பழம் எடுத்துட்டு போய்
அந்த கோவில்கள்ல அர்ச்சனை செய்து உங்களுக்கு 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டு மீதி அந்த கோவில்லயே கொடுத்துருங்க. இல்ல அவங்க கொடுத்தாங்கன்னா விநியோகம் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த 2 வாழைப்பழம் உங்களுக்காக, நீங்க உங்க ஃபேமிலியா போனீங்கன்னா ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி சாப்பிட்டு அந்த பழத்தை தூக்கி போட்டு வந்துருங்க. இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, கணவன் மனைவிகள் எப்பொழுதும் போல அன்பு அந்யோன்யத்தோடு வாழ்வதற்காக ஒண்ணு. 2வது, இந்த மனைவிகளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், என்ன கணவன் மதிக்கிறதே இல்லை, என்ன மதிக்கிறதே இல்லை, என்கிட்ட எதுவும் சொல்றது இல்லை, கொடுக்கறது இல்லை, ஆனா நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நீங்கள் உங்கள் கணவரோடு செல்ல வேண்டிய கோவில் திருவெள்ளரை திவ்ய தேசம். அங்கே புண்டரீகாட்ச பெருமாள், பங்கஜாநாயகி சமேத ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் இருக்கார். ஏன், அதாவது தை மாசம் 1ஆம் தேதியே போகணுங்கிற அவசியம் இல்லை. தை மாதத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆடி மாசத்துக்குள்ள 1ஆம் தேதிக்குள்ள ஒரு நாள் போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பெருமாளை சேவிச்சா என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மதிப்பு கூடும். ஏன்னா அங்க ஆதிபத்தியம் தாயார் தான், அங்க ஆதிபத்தியம் தாயார். அதனால அந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய குடும்பத்துடைய பிரச்சனைகளை அந்த பெருமாளுக்கு சொல்லி, அந்த பெருமாளிடத்துல சரணாகதியாய் உங்க குடும்பத்துல எல்லாருடைய பேரையும் சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து வர, இந்த சொல்லுவாங்கல்ல, என் பேச்சை என் புருஷன் மதிக்கிறதே இல்லைங்க, என்ன பண்றாரு என்ன செய்யறாங்கிறத சொல்றதே கிடையாது, நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு உங்களை நினைப்பு இருக்கும் இல்லையா? அவர்கள் அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டு வர உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். 1. 2வது, கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய விரிசல், கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய விரிசல். ஆனா ஒரே வீட்டுல இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஏதோ குழந்தைகளுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லாமே அந்யோன்யம் உங்களுக்கு பிறக்க வேண்டும் என்றால் நீங்க நீங்க இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல, அதாவது 1ஆம் தேதி விட்டுருங்க, பொங்கல்ல இருந்து விட்டுருங்க, கரிநாள் அது எல்லாம் வரும் கரெக்டா. இந்த பொங்கல் முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது பொங்கல் விட்டுருங்க, 15, 16, 17, 18 வரைக்கும் விட்டுருங்க, 19 வரைக்கும் விட்டுருங்க. 19க்கு அப்புறம் வரக்கூடிய முதல் புதன்கிழமை நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு, அதாவது முதல் நாள் ஏத்துனீங்களா 1ஆம் தேதி அகல் விளக்கு, அதையே வச்சுக்கோங்க கையில. இந்த பொங்கல் எல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய புதன்கிழமை ஒரு அகல் விளக்கு பஞ்சத்திரி போட்டு பெருமாள் கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்க வீட்டு பூஜை ரூம்லயே. எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் நிறைய விரிசல்கள் இருக்கு, 2 பேரும் பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனா இன்னிலிருந்து எனக்கும் அவருக்கும் ஒரு அந்யோன்யம் பிறக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு, வசம்பு இருக்குல்ல, அந்த வசம்ப நீங்க ஏற்றின அந்த அகல் விளக்குல காய்ச்சி ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலை ஃபுல்லா அதை மையாக்கி அந்த மைய குழைச்சு நெத்தியில தினமும் இட்டுக்கணும். அந்த வெற்றிலை காஞ்சு போற வரைக்கும் அதுல எண்ணெயை போட்டு நல்லா குழைச்சிருங்க. காஞ்சு போற வரைக்கும் கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் என்றும் நிலைத்திருக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது அந்த கணவன் மனைவிக்கு மட்டும்தான், நான் எத்தனையோ கணவன் மனைவிகளுக்கு இது தேவை வச்சுக்கணும். நாங்க நல்லாதான் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்களும் எல்லாருமே மனைவி மட்டும் வச்சுட்டா போதும், கணவனுக்கு வேண்டாம். இதை செய்ய, உங்களுக்குள்ள அந்யோன்யம் நிறைய கிடைக்கும். இது அடுத்தது, துன்பமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். பணமே இல்லை கையில, எப்ப பார் 10,000 ரூபாய் வந்தா 12,000 ரூபாய் செலவாது, 2,000 ரூபாய் கடன் வாங்குறேன், 1 ரூபாய் எங்களால சேமிக்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உத்தராயணம் பொங்கல் போய் கரிநாள் போய் எல்லா நாளும் போய் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா, அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை 18 ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க கையில. 18 ரோஜாப்பூ எடுத்துக்கிட்டு நாராயணனை நமஸ்காரம் பண்ணணும். அது ஒரு பவுல்ல வச்சுட்டு
கரெக்டா காலையில 6 to 7 அந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 108 ரோஜா பூ கரெக்டா 108 வச்சுக்கோங்க. 18 108 வச்சுக்கோங்க. அந்த 108 பவுல்ல வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன் அந்த 108 பூவை போட்டு தூப தீபங்கள் காமிச்சு எல்லாம் முடிச்சிட்டு ஒரே ஒரு பால் பாயசம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண உங்க கஷ்டங்கள், மனக்கஷ்டங்கள், பணக்கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்களும் விலகி நீங்க நன்றாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நம்பிக்கையா செய்யணும், அவ்வளவுதான். ஒரு தடவை நான் செஞ்சுட்டேன் இது என்ன நடக்குமானா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல மாசம் 6 மாசம் இருக்குல்ல கணக்கு, மாசம் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலங்காத்தால் 5 to 7 பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு நல்லா இருப்பீங்க, அருமையா இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டம் விலகும், துக்கம் விலகும், மன சங்கடங்கள் விலகும், நல்லது நடக்கும், உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கும். இதெல்லாமே இந்த பரிகாரம் பண்ணாதான் நடக்கும். இந்த பரிகாரம் எப்ப பண்ணணும்? உத்தராயண புண்ணிய காலத்துல பண்ணணும். ஐயோ நான் இந்த 6 மாசம் விட்டுட்டேனே, தட்சிணாயன புண்ணிய காலத்துல பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இந்த பரிகாரம் உத்தராயண புண்ணிய காலத்துல பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் தான். பண்றீங்களா? பண்ணுங்க. உங்க கஷ்டங்களும் துக்கங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிடும். அது ஓடினாலே நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? வியாதி கூட போகுங்க கொஞ்சம் கொஞ்சமா. சோ இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போனா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ங்கிறது உண்மைதானே? ஏன்னா நம்பிக்கை வைத்து எதையும் செய்தால் நாராயணன் நம் பக்கம். அப்ப நமக்கு என்ன, எல்லா வியாதியும் போயிடும்ல, மன சங்கடங்கள் போகும்ல, மனக்குழப்பம் போகல, அவ்வளவுதான். ஈஸியான பரிகாரம் செய்யுங்க, செஞ்சு சந்தோஷமா இருங்க. உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.